ஹலோ ஃபேமிலிஸ், நான் உங்கள் கருப்பு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட வந்துருக்கிறேன். சூரியனை மற்ற கிரகத்திலிருந்து பார்த்தா அது எப்படி தெரியும்னு நீங்கள் யோசிச்சுக்கிறீங்களா? நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் ஒரு பெரிய பிரகாசமான வட்டமாக தெரியுது. ஆனால் மற்ற கிரகத்திலிருந்து பார்த்தா இதேமாரி தெரியாது. சூரியன் அந்த கிரகத்துக்கு எவ்வளவு தூரத்தில் இருந்து இருக்குது என்பதை கொண்டு அதோட அளவு ஒளி மாறும். அப்படியானால் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கிரகத்திலிருந்து பார்க்கும்போது சூரியன் எப்படி தெரியுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கிரகம் பார்த்திங்கன்னா புதன் கிரகம் சூரியனுக்கு மிகவும் அருகில் இருக்கிறது. அங்கிருந்து பார்த்தா பார்த்திங்கன்னா சூரியன் மிகவும் பெரிதாகவும் மிக பிரகாசமாகவும் தெரியும். பூமியிலிருந்து பார்க்கும் அளவை விட சுமார் 3 மடங்கு பெரிதாக இருக்கும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அதனால் புதன் கிரகத்தில் மிகவும் அதிகமான வெப்பம் இருக்கும். அங்குள்ள வெப்பநிலை சில நேரங்களில் 400 டிகிரி வரை கூட செல்லும். அதனால் மனிதர்கள் அங்கு வாழ முடியாது. சூரியன் மிகவும் அருகில் இருப்பதால் அங்கிருந்து பார்க்கும்போது அது வானத்தை முழுவதும் ஒளியால் நிரப்பியிருக்கும். அடுத்ததாக வெள்ளி கிரகத்தை பார்க்கலாம். வெள்ளி கிரகம் சூரியனுக்கு 2வது அருகில் உள்ள கிரகம். வெள்ளி கிரகத்தில் மிகவும் தடிமனான மேகங்கள் மற்றும் வாயுக்கள் உள்ளன. அதனால் அங்கிருந்து சூரியனை தெளிவாக பார்க்க முடியாது. மேகங்களால் மறைந்திருந்தால் சூரியன் மங்கலான ஒளியாக மட்டுமே தெரியும். வெள்ளி கிரகத்தின் மேற்பரப்பு வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கும். அது சுமார் 470 டிகிரி வரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் வெள்ளி கிரகம் சூரிய குடும்பத்தில் மிகவும் சூடான கிரகங்களில் ஒன்றாக உள்ளது. இப்போது நாம் வாழும் பூமியை பற்றி பார்க்கலாம். பூமியில் இருந்து பார்க்கும்போது சூரியன் சரியான அளவில் தெரிகிறது. சூரியன் பூமிக்கு ஒளியும் வெப்பமும் வழங்குகிறது. இதன் காரணமாகவே பூமியில் உயிர்கள் வாழ முடிகிறது. நாம் தினமும் பார்க்கும் சன்ரைஸ் மற்றும் சன்செட் எல்லாமே சூரியன் காரணமாக தான் தெரியுது. பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் வானத்தில் ஒரு பெரிய பிரகாசமான வட்டமாக தெரிகிறது. ஒளி தாவரங்களுக்கு வளர்ச்சியையும் மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் வாழ்க்கையையும் தருகிறது. அடுத்ததாக செவ்வாய் கிரகத்தை பார்க்கலாம். செவ்வாய் கிரகம் பூமியை விட சூரியனுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அதனால் அங்கிருந்து பார்க்கும்போது சூரியன் பூமியை பார்க்கும் அளவை விட சிறிதாக தெரியும். சூரியன் சிறிதாக தெரிந்தால் அங்கு ஒளியும் வெப்பமும் குறைவாக இருக்கும். அதனால் செவ்வாய் கிரகம் மிகவும் குளிரான சூழ்நிலையை கொண்டுள்ளது. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்காலத்தில் மனிதர்கள் அங்கே வாழ முடியும், வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கிரகம் பார்த்திங்கன்னா குரு கிரகம். இது சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கிரகம். ஆனால் அது சூரியனுக்கு மிகவும் தூரத்தில் இருக்குது. அதனால் குருவில் இருந்து பார்க்கும்போது சூரியன் மிகவும் சிறிதாக இருக்கும். அது வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இருக்கும். குரு கிரகம் ஒரு வாயு கிரகம் என்பதால் அதன் மேற்பரப்பில் மனிதர்கள் நிற்க முடியாது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் சனி கிரகம் அதன் அழகான வளையங்களுக்காக மிகவும் பிரபலமானது. சனி கிரகத்தில் இருந்து பார்த்தால் சூரியன் இன்னும் சிறிதாக தான் தெரியும். ஆனால் அந்த சூரிய ஒளி சனி கிரகத்தின் வளையங்களை அழகாக ஒளிரச் செய்யும். இதனால் சனி கிரகம் மிகவும் அழகான தோற்றத்தை கொண்டதாக இருக்கும். இப்போது மிகவும் தூரத்தில் இருக்கும் 2 கிரகங்களை பார்க்கலாம், யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இந்த கிரகங்கள் சூரியனிலிருந்து மிகவும் தூரத்தில் உள்ளன. அதனால் அங்கிருந்து பார்த்தால் சூரியன் மிகவும் சிறிய ஒளி புள்ளியாக மட்டுமே தெரியும். அது வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இருக்கும். அங்குள்ள வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கும். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சூரியன் கிரகங்களுக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை கொண்டு அதன் அளவும் ஒளியும் மாறுகிறது. அதனால் ஒவ்வொரு கிரகத்திலும் இருந்து பார்க்கும்போது சூரியன் வேறுபட்ட அளவில் தெரிகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இப்படியான பல இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் அண்டு ஸ்பேஸ் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.